அதிமுக நேற்றைய தினம் அதிமுக அலுவலகத்தில் தேமுதிகவோடு தொகுதி பங்கீடு நிறைவடைந்த போது நாளைய தினம் தேமுதிக அலுவலகத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் வருவார் அப்படின்னு பிரேமலதா விஜயகாந்த் கூறி சென்றார். அந்த அடிப்படையில் இந்த கூட்டணி உறுதி செய்யப்பட்டதன் அடிப்படையில் தேமுதிக அலுவலகத்துக்கு வந்திருக்கிறார். அதற்கு முன்பாக தேமுதிக அலுவலகத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய மறைந்த தேமுதிக நிறுவனர் விஜயகாந்தனுடைய நினைவிடத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் அஞ்சலி செலுத்துகிறார். செய்தியாளர் தாயுமானவன் கூடுதல் விவரத்தோடு இணைகிறார். தாயுமானவன், முதல் முறையாக அதிமுக அலுவலகத்தில் நேற்றைய தினம் பிரேமலதா வந்தாங்க. அதே போல இபிஎஸ் இப்போது தேமுதிக அலுவலகத்திற்கு வந்திருக்கிறார். கூடுதல் விவரங்கள் என்ன? நாடாளுமன்ற தேர்தலையொட்டி கூட்டணி அமைத்திருக்கக்கூடிய அதிமுக மற்றும் தேமுதிக ஆகிய இரண்டு தலைமைகளுமே தற்போது நட்புறவை மேம்படுத்தும் விதமாக மாறி மாறி பரஸ்பரம் இரண்டு கட்சியுடைய தலைமை அலுவலகங்களும் சென்று ஆதரவு கோரக்கூடிய சூழலை நம்மால பார்க்க முடியுது. நேற்றைய தினம் அதிமுக தேமுதிக கூட்டணி உடன்பாடு என்பது கையெழுத்தாகிய நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் முக்கிய நிர்வாகிகள் தற்போது தேமுதிக தலைமை அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். தேமுதிக தலைமை அலுவலகம் வந்திருக்கக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் கட்சியுடைய முக்கிய நிர்வாகிகள் வரவேற்றனர். தொடர்ந்து மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்களுடைய நினைவிடத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மரியாதை செலுத்தி வருகிறார். இந்த நிகழ்வுல அதிமுக சார்பில் முக்கிய நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள் வேலுமணி, ஜெயக்குமார், திண்டுக்கல் சீனிவாசன் உள்ளிட்ட பல நிர்வாகிகளும் இந்த கூட்டத்தில் பங்கெடுத்திருக்கிறார்கள். அதே போல் தேமுதிகவை பொறுத்த மட்டிலும் ஏராளமான முக்கிய நிர்வாகிகள் தற்போது இந்த கூட்டத்தில் பங்கெடுத்திருப்பதை பார்க்க முடிகிறது. குறிப்பா தேமுதிகவை பொறுத்த மட்டில் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், துணை செயலாளர் LK சுதீஷ், அவைத்தலைவர் இளங்கோவன் உட்பட பலரும் அதிமுகவை சேர்ந்த நிர்வாகிகளை வரவேற்றனர். தொடர்ச்சியாக தற்போது கட்சியுடைய தலைமை அலுவலகத்துல இன்னும் சற்று நேரத்தில் முறைப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் முன்னிலையில ஆதரவு கோர இருக்கிறார். கூட்டணி கட்சியினருக்கும் தொடர்ந்து தேர்தல் பணிகளை மேற்கொள்ளுமாறு அவர் ஆதரவு கோருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமின்றி இந்த கூட்டணியை பொறுத்தமட்டில் தேமுதிகவின் சார்பில் பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தலுக்கு மக்களவை தொகுதிகளில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பை வழங்குவது மட்டுமில்லாமல் ராஜ்யசபா உறுப்பினர் மாநிலங்களவை பதவியும் வழங்க வேண்டும் என ஒரு கோரிக்கை தேமுதிகவின் சார்பில் முன்வைக்கப்பட்டிருந்தது. தொடர்ச்சியாக அது தொடர்பாக 3 கட்ட பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று வந்த ஒரு சூழல்ல தேமுதிகவுக்கு ராஜ்யசபா உறுப்பினர் பதவியை வழங்குவது குறித்தும் தற்போது அறிவிப்பு என்பது வெளியாக இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. முறைப்படி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த அறிவிப்பை வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ச்சியாக தேமுதிகவுக்கு திருவள்ளூர், மத்திய சென்னை, கடலூர், தஞ்சாவூர், விருதுநகர் ஆகிய 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இன்று அந்த 5 தொகுதிகளுக்கான அந்த வேட்பாளரை அடையாளம் காணக்கூடிய வகையில் நேர்காணல் என்பது தேமுதிக தலைமை கழகத்துல காலை முதல் நடைபெற்று வந்தது. இந்த ஒரு சூழல்ல தான் இன்னும் சற்று நேரத்தில் அதிகாரப்பூர்வமாக இந்த நேர்காணல் நிறைவு பெற்ற பிறகாக வேட்பாளர் அறிமுகம் என்பது செய்யப்பட இருக்கிறது. அந்த வேட்பாளர் அறிமுகத்திற்கு முன்னதாக தற்போது தேமுதிகவுக்கு அந்த ராஜ்யசபா உறுப்பினர் பதவியை வழங்குவது குறித்தான அதிகாரப்பூர்வ அறிவிப்பானது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனை உறுதி செய்யக்கூடிய வகையில் இன்று காலை நடைபெற்ற மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் மறைமுகமாக சூசகமாக மாவட்ட செயலாளர்கள் முன்னில ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார். குறிப்பாக அரசியல் நெருக்கடிகள் பல வந்தன. மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துல நாம் பேசியபடி அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என பல மாவட்ட செயலாளர்கள் விருப்பம் தெரிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில தற்போது இந்த கூட்டணியை வெற்றி கூட்டணியாக அமைத்திருக்கிறோம். தொடர்ச்சியாக நமக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய 5 தொகுதிகள் மட்டும் இல்லாமல் கூட்டணி கட்சிகளுக்கும் ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய தொகுதிகளும் சேர்த்து களப்பணி ஆற்றி 40 தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் என அவர் கோரிக்கையை வைத்திருந்தார். அது மட்டுமின்றி நாம் நீண்ட நாட்களாக முன்வைத்த கோரிக்கை ராஜ்யசபா உறுப்பினர் பதவி, அதற்கும் பாக்கு வெற்றலை மாற்றிவிட்டாச்சு. உடனடியாக அது குறித்தான அறிவிப்பும் இன்னும் சில மணி நேரத்தில் வெளியாகும் என ஒரு சூசகமான ஒரு கருத்தை தான் அவர் தெரிவித்திருந்தார். ராஜ்யசபா உறுப்பினர் பதவியை தான் அவர் முன்னிறுத்தி அந்த கருத்தை தெரிவித்திருந்ததும் முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் இந்த அறிவிப்பு என்பது இன்னும் சற்று நேரத்தில் வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.